அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டுக்கு என்ன தேவை? பணம் தானா? படை வலிமை தானா? அல்லது ஞானமுள்ள தலைவர் தானா? வேதாகமத்தில் ஒரு அழகான சம்பவம் உள்ளது. 1 ராஜாக்கள் 3:16-28 ஒரு நாள் 2 பெண்கள் ராஜா சாலோமின் முன் வந்தார்கள். இருவருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. ஒரு குழந்தை இறந்து விட்டது. உயிருடன் இருந்த குழந்தை யாருடையதென்று இருவருக்கும் சண்டையிட்டார்கள். சாட்சிகள் இல்லை, ஆதாரம் இல்லை, உண்மை எது என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்பொழுது ராஜா சாலமோன் ஒரு விசித்திரமான கட்டளை கொடுத்தார். உயிருள்ள குழந்தையை 2ஆக வெட்டுங்கள், இருவருக்கும் பாதி கொடுங்கள் என்றார். அதை கேட்டவுடன் ஒரு பெண் சொன்னால், அப்படி செய்யாதீர்கள், குழந்தையை அவளுக்கே கொடுங்கள், குழந்தை உயிரோடு இருந்தால் போதும். மற்ற பெண் அமைதியாக இருந்தாள். அப்பொழுது சாலமோன் உண்மையை அறிந்தார். உண்மையான தாய் யார் என்று தெரிந்தது. ஏனெனில் உண்மையான அன்பு குழந்தையை உயிரோடு இருக்கவே விரும்பும். அன்பு தியாகம் செய்யும். அன்பு அழியாது. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவர் மக்களை பாதுகாப்பாரா அல்லது அவர்களை பயன்படுத்துவாரா? ஒரு நல்ல தலைவர் உயிரை காப்பாரா அல்லது லாபத்திற்காக மக்கள் துன்படுத்துவதை பொருட்படுத்தாமல் இருப்பாரா? சாலமோன் ராஜா பணம் கேட்கவில்லை. அவர் தேவனிடம் ஞானம் கேட்டார். 1 ராஜாக்கள் 3:9 நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறி ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தார். இது உண்மையான தலைமை. இன்று நமக்கு என்ன தேவை? பணம் கொடுக்கும் ஒருவர் அல்ல, பெரிய பேச்சு பேசும் ஒருவர் அல்ல, ஞானம், இரக்கமும் நீதியும் உள்ள ஒருவர். நாம் யாரை உயர்த்துகிறோம்? ஞானம் உள்ளவரை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது கவர்ச்சியான வார்த்தைகளை கேட்டு முடிவு செய்கிறோமா? ஒரு நாள் முடிவு பல வருட வாழ்க்கையை மாற்றும். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாட்டுக்கு ஞானமுள்ள தலைவரை அருளும். ஞானம் உள்ளவன் மக்கள் உயிரை காப்பான், அநியாயம் உள்ளவன் மக்களை பிரிப்பான். நாம் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். மனசாட்சியை பேசும் வழிகளை பின்பற்ற வேண்டும். தேவன் சாலமுக்கு ஞானம் கொடுத்தது போல இந்த நாட்டுக்கும் ஞானமுள்ள வழி நடத்தலை அருள்வாராக.